உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அசாடிரச்சா இண்டிகா என்று ஆங்கிலத்திலே தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வேப்பிலை. இந்த வேப்பிலை வெயில் காலத்திலே வரக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகிறது. அம்மை கண்டபோது அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த வேப்பிலை இலையை எடுத்து பசுமையாக எடுத்து சுத்திகரித்து அதனோடு சிறிது மஞ்சள் சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி விழுதாக அரைத்து மேலே பற்றாக போட்டு வருகின்ற பொழுது நாள்பட்ட ஆறாத புண்கள், சீழ்பிடித்த புண்கள், துர்நாற்றம் அடிக்கின்ற புண்கள் இவற்றையெல்லாம் ஆற்றுவது மட்டுமல்லாமல் கரையாத வீக்கம், அதை கரைத்து கட்டிகளை கரைத்து அதன் உள்ளே இருக்கின்ற சீழை வெளிப்படுத்தி விரைவில் ஆற்றக்கூடிய தன்மையுடையது, வலியையும் கரைக்கக்கூடிய தன்மையுடையது இந்த வேப்பிலை மஞ்சள் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கெலோட்ராபிஸ் ஜைகண்டியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வெள்ளெருக்கு. இந்த வெள்ளெருக்கு விநாயகனுக்கு உகந்த ஒரு பத்திரமாக விளங்குகிறது, மலராக விளங்குகிறது. இந்த வெள்ளெருக்கு இலை சாறு எடுத்து, இலையை சுத்திகரித்து விட்டு நசுக்கி சாறு எடுத்து 10 ml அளவு சாரோடு 20 ml விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய் சேர்த்து காலையிலே வெறும் வயிற்றிலே பருகிவிட்டு பின் ஏதேனும் உணவு சாப்பிடுவது, குறிப்பாக நீராகாரம் சாப்பிடுவது, பழைய அமுது சாப்பிடுவது என்கின்ற நிலையிலே பழமலம் என்று சொல்வார்கள். பல நாட்களாக வெளிவராமல் இறுகி கெட்டியாக மலக்குடலை துன்பப்படுத்துகின்ற மலத்தை உடைத்து வெளித்தள்ளக்கூடியதாக இந்த வெள்ளெருக்கம் சாரும் விளக்கெண்ணையும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, அழகான கொத்து கொத்தாக பூக்களை பூக்கக்கூடிய ஒரு செடி, ஒவ்வொரு இல்லத்திலேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஷூ ஃப்ளவர் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, தாசனி செட்டு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர், ஜபா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. ஜபத்துக்கு, அதாவது வழிபாட்டுக்கு என்று பயன்படுத்துகின்ற ஒரு பூவாக இது சொல்ல பெற்றிருக்கிறது. இந்த செம்பருத்தி என்று தமிழ் பெயரை, அழகான பெயரை பெற்றிருக்கிறது. செம்பு பருத்தி என்று 2 பொருட்களை ஒரு சேர சேர்த்து இது பெயரில் கொண்டுள்ளது. செம்பையும் கொண்டுள்ளது, பருத்தி என்று சொல்லுகின்ற வகையிலே புரத சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இதிலே பாலிபினால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆந்தோசயனின் என்கின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி இதிலே செறிந்து இருக்கிறது. அயான் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் இதிலே மிகுதியாக இருக்கிறது. ஜிங்க் என்று சொல்லக்கூடிய துத்தநாக சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே இதை நாம் தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது குருதி ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஹெச்வி என்று சொல்லுகின்ற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே HDL, LDL என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் அவற்றை மட்டுப்படுத்தக்கூடியதாக, ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது. LDL, ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய 20 கட்ட கொழுப்புகளை கரைத்து HDL என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை நிலைநிறுத்தி உடல் எடையை
அதாவது ஒபிசிட்டி என்று வராத வகையிலே வெயிட் மேனேஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். உடல் எடையை சீராக வைத்துக்கொள்ள இது விளங்குகிறது. இப்படி இருப்பதினாலே இதனுடைய கொழுப்பு சத்துவ கரைப்பு என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த சிஸ்டாலிக் ஹைப்பர்டென்ஷன், டயஸ்டாலிக் ஹைப்பர்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இருவித குருதியினுடைய அழுத்தத்தை, சிறுநீரகத்தை பற்றிய குருதி அழுத்தம், இதயத்தை பற்றிய குருதி அழுத்தம், இவை இரண்டையும் போக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய குருதி அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, ஒரு சாதாரண பூஜைக்கு பயன்படுத்துகின்ற இந்த செம்பருத்தியிலே செம்பரத்தை என்று கூட இதற்கு தமிழ் பெயரை சொல்வார்கள். இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது. இதை எப்படி மருந்தாக்குவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு செம்பருத்தி பூக்களை பயன்படுத்தி உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த நாளங்களையும் இதயத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, இரத்த சோகையை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூக்கள், லவங்கப்பட்டை பொடி, தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம லவங்கப்பட்டை பொடி 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். அதோட செம்பருத்தி பூக்கள், நம்ம செம்பருத்தி பூக்கள், சிவப்பு செம்பருத்தி பூக்கள் நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது எப்போவுமே இந்த மாதிரி ஒற்றை செம்பருத்தி, நாட்டு வகை செம்பருத்தி, சிவப்பு நிற செம்பருத்தி பூக்கள் பயன்படுத்துவது நல்லது. நம்ம ஒரு வேளைக்கான தீநீர் ஒருத்தருக்காக தயார் பண்ணும் பொழுது 2 பூக்களோட இதழ்கள் நம்ம சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். இந்த செம்பருத்தி பூக்களில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை, இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம நசுக்கினோம்னா பிசுபிசுன்னு ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த வழுவழுப்பு தன்மை வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் செம்பருத்தி பூக்களை லவங்கப்பட்டையோடு சேர்த்து தீநீராக எடுக்கும் பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாகும். இரத்த சோகைக்கு செம்பருத்தி பூக்களை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது தேன் மற்றும் கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரலாம். அல்லது செம்பருத்தி பூக்களோட நம்ம தேனும் கற்கண்டும் சேர்த்து ஊற வச்சு அந்த இதழ்களை, தேனில் ஊறின அந்த இதழ்களையும் நம்ம சாப்பிடலாம். இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம ஒரு மாய்ஸ்சரைசராகவும் பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூக்களோட இதழ்களை நல்லா நசுக்கிட்டு அது நம்ம ஆலிவ் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி அதை தோலுக்கு நம்ம பூசிட்டு வரும் பொழுது நமக்கு தோலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வறட்சி கம்மியாகும். பித்த வெடிப்பு, பாத வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் செம்பருத்தி பூ இதழ் சாறு மற்றும் ஆலிவ் எண்ணெய் சேர்ந்த அந்த மிக்சரை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது பாத வெடிப்பு சரியாகும். நம்ம செம்பருத்தி பூக்கள் மற்றும் இலைகளை தலைக்கு டேண்ட்ரஃப்க்கு மருந்தாக பயன்படுத்தும் பொழுது அந்த பூ இதழ்களோடவோ அல்லது இலைகளோடவோ கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி அதோட கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு அரைச்சிட்டு நம்ம தலையில் ஒரு பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம்னா முடி உதிர்வதும் கம்மியாகும். அதே போல் பொடுகும் சரியாகும். இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம இலை பொடியெல்லாம் பயன்படுத்தி தலைக்கு பேக் அப்ளை பண்ணுறோன்னா நல்லா நீர் விட்டு அலசணும். அது சரியாக அலசாமல் அந்த சக்கையெல்லாம் நம்ம தலையில் இருந்ததுன்னா மறுபடியும் நமக்கு அதிகப்படியான நமைச்சல் உண்டாகும், டேண்ட்ரஃபும் வரும். அதனால் பேக் அப்ளை பண்ணும்பொழுது எப்போவுமே நல்லா நீர் விட்டு தலையை அலசிடணும். இந்த தீநீர் இப்போது தயாராகிடுச்சு. செம்பருத்தி பூ தீநீர் தினமும் பருகிட்டு வரும் பொழுது இதய நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான மூச்சு வாங்குதல், படபடப்பு போன்ற பிரச்சனைகள் கம்மியாகும். செம்பருத்தி மற்றும் லவங்கப்பட்டை தீநீரோட இப்போ நம்ம தேன் விட்டுக்கலாம். செம்பருத்தி பூக்கள், லவங்கப்பட்டை மற்றும் தேன் சேர்ந்த இந்த பானம் தினமும் 100 ml அளவுக்கு காலையில் குடிச்சிட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இதய நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய படபடப்பு, நெஞ்சு வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இரத்த நாளங்கள் மற்றும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் என்று தாவர பெயரை பெற்றிருக்கின்ற ஷூ ஃப்ளவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற செம்பருத்தை என்று தமிழ் பெயரை உடைய இந்த பூவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகஸ்தியர் தன்னுடைய பாடலிலே செம்பருத்தியினாலே தீராத பிரம்மியோடு மேக வெட்டை, அதனோடு வழுவழுப்பு தருகின்ற வெள்ளை வெட்டை இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல்
இரத்த பித்தம் என்று சொல்லக்கூடிய குருதியிலே ஏற்படுகின்ற அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது. பெரும்பாடு என்று சொல்லுகின்ற மெனோரேஜியா என்கின்ற அதிக இரத்த போக்கை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதய நாளங்களுக்கு பலம் தருகிறது என்று சொல்லியிருக்கின்றார். மேக வெட்டை என்று சொல்லுகின்ற பொழுது பால்வினை நோயினாலே வந்த ஒழுக்குகள். பிரம்மி என்று சொல்லுகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே ஒழுக்கு, அதனோடு கூட கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது. விஞ்ஞான ரீதியாகவும் இந்த மலரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பல்வேறு மருத்துவ குணங்களை சொல்லியிருக்கிறார்கள். இதை தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது கெஃபின் ஃப்ரீ என்று சொல்லுவார்கள். டீயிலேயோ தேயிலையிலேயோ காஃபி என்கின்ற கொட்டையிலேயோ கேஃபின் என்று சொல்லுகின்ற மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணம் அதிலே இருக்கின்றது. ஆனால் இந்த செம்பருத்தியை தீநீராக பருகின்ற பொழுது கேஃபின் என்ற சத்துவம் இல்லாமல் அதற்கு இணையான ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு பானமாக இது விளங்குகிறது. அன்றாடம் 2 செம்பருத்தி பூக்களை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது இதயங்கள் பலப்படுகிறது. வெள்ளை வெட்டை என்று சொல்லுகின்ற லுக்கேரியா கொனேரியா என்கின்ற நிலையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. கொழுப்பு சத்துவம் கரைகிறது. இதய ஓட்டம் என்பது இன்பமான ஒரு சூழ்நிலையிலே நடைபெறக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கும் இது ஹெப்படோப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, செம்பருத்தி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.